எத்தனை நாளைக்கு இப்படி பட்னியா கிடக்குறதம்மா? சண்டை முடிஞ்சு போச்சு, இனிமே வயிறாறு போடுறம்மா. அப்பா வந்துட்டு வர. ஓ, நீயும் என்னாட்டம் மெலிஞ்சிட்ட. சண்டை முடிஞ்சு போச்சு, உன் புருஷன் வந்துடும். மகாஜனங்களே, இந்த 10 வருஷமாக நடந்த பயங்கர யுத்தம் நம் நாட்டிலே ஒரு பெரும் பஞ்சத்தை உண்டாக்கிவிட்டது. கணவனை இழந்த மனைவி, தனையனை இழந்த தாய், தகப்பனை இழந்த தவழும் குழந்தைகள், இவைகளைத்தான் காண்கிறோம். இவர்கள் இன்பம் இன்னதென்று அறியாது இத்தனை நாளும் இருண்ட வாழ்வு நடத்தினார்கள். உண்ண உணவில்லை, உடுக்க உடை இல்லை, இருக்க இடமில்லை, வரிகளுக்கு இல்லை இல்லை. சீட்டாட்டமா? மகாராஜாவுடைய பிரதிநிதி, நாட்டு மந்திரி சீட்டாட்டத்துல புத்திய செலுத்தினா நாடு உருப்பிட்டாப்புலதான். நாடு நாசமாய் போகட்டும், சுடுகாடா போகட்டும், கவலை இல்ல. ஆனா உங்க ஆட்சிக்கு, உங்க பதவிக்கு ஆபத்து வந்தா? ஆபத்தா? மகாவர்மன் மந்திரி பதவிக்கா? காளையப்பி, நான் அமர்ந்திருக்கும் இந்த ஆசனத்தை கூட அசைக்க முடியாது. பூமி கூட ஆட்டம் கொடுக்குது பூகம்பத்தால. உங்க பதவி பரமசிவம் உட்கார்ந்து இருக்கிற பர்வதமா என்ன? அதை கூட ராவண அசைச்சுட்டானே. அது இருக்கட்டும், நமது ஆட்சியை குறை கூறி அந்த பயல்களை சிறையில் அடைத்து விட்டாயா? வருங்கால மந்திரி நானா விடுவேன். நாட்டிலே இப்பொழுது நிலவும் பஞ்சத்திற்கும் பட்டினிக்கும் மக்கள் என்னை திட்டுகிறார்கள். அவர்களின் ஆவேசத்தை, கொதிப்பை வேறு பக்கம் திருப்பி விட்டார். புரியலையே. ரத்னபுரியின் மீது படையெடுப்பு தொடங்க வேண்டும். இந்த மணிபுரி நாட்டுக்கு எதிரி மாற்றான். தாய் நாடு போர் தொடுத்திருக்கிறது என்ற பைத்தியம் இதில் நம்மை மறந்து விடுவார்கள். பலே பலே. இத்திட்டம் புரட்சியை தடுக்க மட்டுமல்ல, மன்னர் ஆட்சி ஒழித்து சர்வாதிகாரி என்று நான் பட்டம் கட்டவும் பயன்படும். சர்வாதிகாரி, நான் சர்வாதிகாரி ஆகிவிட்டால் சீக்கிரம் போயிடலாம். எங்கே? உச்ச நிலைக்கு. உலகத்திலேயே உயர்ந்த பதவி. அப்போ நான் வருங்கால மந்திரி. அதுதானே கேட்டேன். ஆமா, மகாராஜா இந்த யுத்தத்துக்கு சம்மதிப்பாரா? மகாராஜா ஆடுதன் ராஜா. மகாராஜா, இப்படி ஆடிக்கிட்டே இருந்தா எப்படிங்க? நீ சித்திரம் எழுதுவதில் கெட்டிக்காரன் தானே? அதுல இருந்து சந்தேகம்? கெட்டிக்காரனுக்கு ஆடினால் என்ன, ஓடினால் என்ன? சீக்கிரமாக முடி. மந்திரி மகாவர்மர் வந்துட்டாங்க மகாராஜா. இது வேற கஷ்டம். வரச்சொல். கொஞ்சம் பொறு, குதிரையும் இளப்பாரட்டும். ஏது திடீர் விஜயம்? ஒரு முக்கியமான விஷயம். அதை நீரே கவனித்திருக்கலாமே. இல்லை, அதை தாங்கள் தான் கவனிக்க வேண்டும். நானே கவனிப்பதென்றால் நாட்டுக்கு மந்திரியே தேவை. யுத்த விஷயம் மகாராஜா. யுத்தமா? அதான் முடித்து விட்டது. அதை மீண்டும் ஆரம்பிக்க முடியாது. விடமாட்டேன். ரத்னபுரி முயற்சிக்கிறது மகாராஜா. நிஜமாகவா? யுத்தத்திற்கு ஆள் சேர்க்கவும் ஆரம்பித்து விட்டார்களா? சண்டாளனுக்கு சண்டை என்றால் சர்க்கரை பொங்கலோ? வேண்டாம் என்றால் நிறுத்தி விடுகிறேன். ஆனால் தாங்கள் சக்கரவர்த்தி ஆக வேண்டும் என்பது என் ஆசை. ஆஹா, சக்கரவர்த்தி? நான் சக்கரவர்த்தி? முடியுமா? முயன்றால் முடியாததில்லை மகாராஜா. அப்படியானால் உடனே உக்கிரசேனுக்கு உத்தரவு அனுப்பும். இதோ ராணுவத்திற்கும் புதிதாக ஆட்கள் சேர்க்க வேண்டும். தங்கள் கையெழுத்து தான் பாக்கி. மகாராஜா, மகாராணி வர்றாங்க. இது வேற கஷ்டம்.
ரத்னபுரி மீது படையெடுக்க முடிவு செய்திருக்கிறோம். மறுபடியும் யுத்தமா? வேண்டாம் மகாராஜா, இப்பொழுதே தாங்க முடியாத வரிச்சுமையால் மக்கள் வாடுகிறார்கள். உண்மைதான், எல்லா வரியும் போட்டு விட்டோம். புதிதாக போட வரியே இல்லையே. இந்த ரத்தினபுரியை பிடித்து விட்டா அதில் இருக்கும் வைர சுரங்கத்தின் வருமானம் 20 வருஷ வரிக்கீடாகுமே. ஒரு காரணமும் இல்லாமல் ரத்தினபுரி மேல் ரத்தினபுரி ஆட்சி எதிர்த்து அந்த நாட்டு மக்களே கிளர்ச்சி செய்கிறார்களா? நம்மை உதவிக்கு அழைக்கிறார்கள் இல்லையா? மலை போல் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஏன் மாலை போட்டு அழைக்கிறார்கள் என்று சொல்லுமே. அவநம்பிக்கைப்படாதே. மந்திரி தவறான பாதையில் போகவே மாட்டார். ஆம் மகாராணி, இந்த மணிபுரியை மாசு மறுவற்ற மணிபுரியை அதிகார வெறி பிடித்த அக்கிரம ராஜ்யமாக்கி விட்டேன். சண்டை விரும்பாத மணிபுரியை சவக்கடங்காக்க சதி செய்து விட்டேன். நீர் மந்திரியாக இருக்கும் வரை மக்களுக்கு விமாத்திரம் ஏது? மகாராணியா மகாராணி, இந்த மகாவர்மனிடம் எடுத்ததற்கெல்லாம் எதிர்ப்பு. ஏன் அவ வாழ ஒட்ட நறுக்கிட்டா? என்ன அங்கே கூச்சல்? ஜனங்கள் ஒரே கூட்டமாக வந்திருக்கிறார்கள். இந்த நாய்களுக்கு என்ன துணிச்சல்! சரியான பாடம் கற்பிக்க வேண்டும். ஏனடா உளையிடுகிறீர்கள்? ஒருவன் வந்து பேசட்டும். இந்த ஆட்டு கூட்டத்தை எதற்காயிட்டு வந்தாய்? நாட்டு மக்களுக்கு பேர் ஆட்டு கூட்டமா? மூலா படை அதிக பிரசங்கி. வந்த காரியம் என்ன? 10 ஆண்டு சண்டையா பஞ்சம் தாண்டம் ஆடுகிறது. கஞ்சிக்கு கூட கதி இல்லை, வரிச்சுமையோ தாங்க முடியவில்லை. இந்த கொடுமைகளோடு எப்படி உயிர் வாழ்வது? நீங்கள் எதற்காக உயிர் வாழ வேண்டும்? நிறுத்துங்கள் இவர்கள். ஐயோ! இன்னும் கொஞ்ச நாள் போனா நீங்களும் நானும் பட்டாளத்தில் சேர வேண்டியதான் போல் இருக்கு. அவ்வளவு அக்கறையாக பட்டாளத்துக்கு ஆள் சேர்க்கிறார்களா? அக்கறையாவது அவரைக்காயாவது பட்டாளத்திலிருந்து தினமும் ஆட்கள் ஓடிக்கிட்டே இருக்காங்க. இத பாருங்க. யாரங்க? வேகராதா, பட்டாளத்தை விட்டு ஓடி வந்தவர்கள் எங்கிருந்தாலும் தேடி பிடியுங்கள். அந்த நாய்களை சிறையில் போட்டு சித்திரவதை செய்யுங்கள். உத்தரவு. இப்பவே சிறைச்சாலையில இடம் இல்ல. அது எனக்கு தெரியும். இனி உனக்கு என்ன வேலை தெரியுமா? வருங்கால மந்திரி மடையன். புது சிறைச்சாலைகள் 7-8 சீக்கிரம் கட்டி முடிக்க வேண்டும். உடனே செய்து முடிக்கிறேன். உக்ரசேனரும் பிரதாபனும் தலைநகருக்கு வந்து கொண்டிருக்கிறார். எதிர்பார்த்ததுதான். வரட்டும். நம்மை எதிர்க்க எவனாலும் முடியாது. எதிர்த்தவர்கள் எல்லாம் யமபுரியில் இருக்கிறார்கள். பாறையில் முட்டை சந்தேகம் கட்டுற பைத்தியக்காரர் எல்லாம் உக்ரசேனர். நம்ம அவருக்கு நல்லா தெரியும். ஒருவேளை ராணுவம் தன் வசம் இருக்கிறது என்ற ஆணவத்தில் அத்துமீற போட மாட்டான். எதற்கும் தயாராயிருக்கிறேன். மீனாதேவியை உடனே நகரத்திற்கு அழைத்து வர வேண்டியது. சரியான ஆளுதான். ஜெயங்கொண்ட தளபதி உக்ரசேனரே, நிகரில்லாத வாழ் வீரனே, உங்களை காண மகிழ்ச்சி. இப்படி உட்காருங்கள். நீங்கள் இங்கு வந்திருக்கும் காரியம் எனக்கு தெரியும். ரத்னபுரி மீது போர் தொடுக்க நீங்கள் இன்னும் வேண்டுவது அதிக பீரங்கிகள், அதிக குதிரைகள், அதிக வீரர்கள். இவைகள் தானே? நாட்டுக்கு இன்றைய தேவை ஆயுதம் அல்ல, அமைதி, ஆகாரம். உங்கள் போர் திட்டத்தை நான் ஆட்சேபிக்கிறேன். தளபதி உத்தரவுப்படி நடக்க வேண்டியவரே தவிர ஆட்சேபிக்க முடியாதே. தளபதி என்ற முறையில் அல்ல, நாட்டின் பிரஜை என்ற முறையிலே வந்திருக்கிறேன். எனக்கு ஆட்சேபிக்க உரிமை உண்டு. இப்போது போர் தொடுத்தால்
நாட்டுக்கு அழிவு காலம். அரசாங்க உத்தரவை அலட்சியம் செய்தால் உங்களுக்கு அழிவு காலம். தேசத்திற்கு நாசத்தை தருவது போர்தான். நாடும் மக்களும் வேண்டுவது யுத்தம் அல்ல, வயிறார உணவு, அதிக வரி அல்ல, வறுமையற்ற வாழ்வு, அதிக போர் வீரர்கள் அல்ல, அதிக ஆட்கள், பாழடைந்த நிலத்தை பண்படுத்த, உணவை பெருக்க. உம்முடைய அபிப்பிராயத்தை இங்கு யாரும் கேட்கவில்லை. அரசாங்க உத்தரவுக்கு பணிய வேண்டியவர் நீர். அப்படியானால் நான் மகாராஜாவை பார்க்க வேண்டியதுதான். இவ்விஷயத்தில் நானும் அவரும் ஒரே முடிவுக்குத்தான் வந்திருக்கிறோம். அதை மாற்ற முடியாது. அப்படியானால் சரி, ராணுவ வீரர்களுக்கு நான் எழுதி வைத்திருக்கும் அறிக்கை வாசிக்க வேண்டியதுதான். அதில் மீண்டும் யுத்தம் ஏற்பட்டால் அதை எதிர்க்கவும், சமாதானத்திற்காக சண்டை போடவும் அவர்களை வேண்டிக் கொண்டிருக்கிறேன். அதை வீரர்களுக்கு படித்து விட்டால் தேச துரோகம் இல்லை, பதவி ஆசை பிடித்த சுயநலக்காரர்களுக்கு துரோகம். மக்கள் நலனை என்ன தண்டனை தெரியுமா? தண்டனை பதவியில் இருந்தால் தானே. போர் தொடுப்பதாயிருந்தால் ராஜினாமா செய்வேன். ஆனால் அதற்கு முன் அந்த அறிக்கையை வீரர்களுக்கு படித்து விடுவேன். அப்புறம் நீங்கள் என்னை துரோகி என்று குற்றம் சாட்டினாலும் சரி, விசாரணை என்று சிறையில் அடைத்தாலும் சரி, கவலை இல்லை. ஆனால் அவ்வளவு தூரத்துக்கு போவீர்கள் என்று நான் நினைக்கவில்லை. உறுதியான உள்ளம். உங்கள் ஆசையை தடுப்பானே? முயன்று பாருங்கள். மகாராஜாவின் உத்தரவை நீங்கள் மாற்றிவிட்டால் அப்பா கெட்டிக்காரதான். ஆனால் ஒன்று, இன்று மகாராஜாவுக்கு அதிக வேலை. ஏன் தலையெத்தி? மகாராஜாவை இரவு 12 மணிக்கு பார்க்கலாம் அல்லவா? நிம்மதியான நேரம். நீங்கள் மகாராஜாவை இன்றிரவு 12 மணிக்கு பார்க்க ஏற்பாடு செய்கிறேன். சரி, வருகிறோம். என்ன துணிச்சல்! ஒழித்து கட்ட வேண்டியதுதான். நாட்டுக்கு சேவை செய்வதே மகா கஷ்டம். நாடு கிடக்கட்டும், எங்க வீட்டையே சோதனை போட வந்துட்டாங்களே. ஆமா, உபத்திரம் தாங்க முடியவில்லை. உன் போன்ற அழகிகளுக்கு இது சகஜம்தானே. நான் உன்னை ஒரு முக்கிய காரணமாக வரவழைத்தேன். என்ன? எங்கு பார்த்தாலும் துரோகிகள் நிறைந்து விட்டார்கள். இன்றிரவு நீ ஒரு துரோகியின் சதி திட்டங்கள் நிறைவேறாமல் செய்ய வேண்டும். அவன் பெயரை நீ தெரிந்து கொள்வது அவசியமில்லை. எல்லாம் மர்மமாகவே இருக்கிறதே. ஆம், அதற்காக முன்கூட்டியே இந்த பரிசு. ஓ, ரத்னமாலியா. அந்த துரோகி போக வேண்டும் என்று துடிப்பான். நீ மோகவலை வீசி அவனை போகவிட்டாமல் கட்டாயம் தாமதப்படுத்த வேண்டும். சண்டைதான் முடிந்து விட்டதே. என் வேலைகளுக்கு ஓய்வில்லையா? என் போன்ற ராஜதந்திரிகளுக்கு ஓய்வேது? அபாயம் தீரும் வரை. அபாயமா? யுத்தம் நடக்கும் வரை நான் தங்களுக்காகவும் தேசத்திற்காகவும் உழைத்தேன், எதிர்களை காட்டிக் கொடுத்தேன். ஆனால் இப்பொழுது யுத்தம் முடிந்து விட்டது. இனி உள்நாட்டு விவகாரங்களில் தலையிட்டு கொலைக்கு உடந்தையாக இருக்க மாட்டேன். கொலையா? யார் சொன்னது கொலையை பற்றி? நீங்கள் பேசும் தோரணையில் அந்த அர்த்தம் இருந்தது. ஒரு அழகான வாலிபன், அவன் ஆனந்தமாக பொழுதுபோக்க வேண்டும். ஓ, அவனுக்கு நேரம் போவதே தெரியக்கூடாது. அப்படியே அவனை மயக்கிவிட வேண்டும். அவன் என்ன யமனையே மயக்கிடுவா? ஆனால் நீ மயங்கிவிடக் கூடாது. நீ சந்திக்க போகும் வாலிபன் கட்டழகன். பொட்டழகனா இருக்கட்டுமே, இந்த ரதி மயங்க மாட்டான். எதற்கும் மீனா, அவனிடம் அதிகம் நெருங்காதே. 2 அடி தள்ளியே நின்று காரியத்தை முடி. 2 அடி தள்ளியே நிற்கிறேன். இதை கொஞ்சம் சாப்பிடுங்கள். பன்னீர் கலந்த பழரசம். பழரசம்? இது எனக்கு பழக்கமில்லாத பானம். நான் ஓட்டை குடிசையில் பாட்டாளியின் மகனாய் பிறந்தேன். வெயிலிலும் மழையிலும் வேதனைப்பட்டேன். கட்டாந்தரையில் படுத்தேன். பழைய நினைவையே இப்பொழுது நீங்கள் இன்னும் ஏழைதான். நான் மட்டுமல்ல, இந்த நாட்டிலே 100க்கு 90 பேர்கள் என்னை போன்ற ஏழைகள். பசி, பிணி, கவலை, கண்ணீர் இவைதான் அவர்களின் நிரந்தர சொத்து. பாவம், அவர்கள் வாழவும் இல்லை, சாகவும் இல்லை.
இரண்டுக்கும் இடையில் சித்திரவதைப்படுகின்றனர். ரொம்பவும் ஆத்திரப்படுகிறீர்களே. ஆத்திரம் வராமல் ஆனந்தமா வரும். உழைத்து உழைத்து உருக்குலைந்து உயிருக்காக மன்றாடும் ஏழை மக்கள் அதிகார வர்க்கத்தை நோக்கி அவதியை கூறினால் விதி என்கிறார்கள். இவைகளை நான் அறிவேன். செல்வ போகங்களிலே புரளும் உனக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை இந்த ஏழை மக்களின் வாழ்வியை பலி கொடுத்த வீரத்தை மந்திரி அழகாக எடுத்து சொல்லும் போது ஆனந்தமாக கேட்டாயா? போதும். அங்கே பச்சை தண்ணீருக்கு கூட பஞ்சம், இங்கே பன்னீர் கலந்த பழரசம். அங்கே அழுகுரல், இங்கே ஆனந்த கீதம். அங்கே ஒண்டுவதற்கு மண் வீடு கூட இல்லை, இங்கே கண்ணாடி ஜன்னல் போட்ட மாடி வீடு. கட்ட கந்தல் கூட இல்லாத காட்சி அங்கே. பட்டும் பீதாம்பரமும் இங்கே. வறுமையின் கோர தாண்டவம் அங்கே. கழுத்தை அலங்கரிக்க வைர நகை இங்கே. என்னை பற்றி கேவலமாக பேச உனக்கு என்ன உரிமை? நான் எப்படிப்பட்டவள் என்பது உனக்கு என்ன தெரியும்? நன்றாக தெரியும். என்ன தெரியும்? நானும் பணக்காரி அல்ல, படாடோபக்காரி அல்ல. பரம தரித்திரத்திலே இருந்தேன். நான் பள்ளிக்கு செல்லவில்லை, பட்டாடை கட்டவில்லை. பாட புத்தகம் கையில் எடுக்கும் பருவத்தில் பாத்திரம் விளக்கினேன், தெரு தெருவாய் அலைந்தேன். என் கைகளை பார். மங்கையர்களுக்குள்ள மலர் கையில் என் கை, மரத்து போன கை, கரடு முரடான கை, கஷ்டமான வேலை செய்த கை. இதோ பார், சூடு போட்டு வடு. என் வேலையில் தவறு கண்ட என் எஜமானி தந்த பரிசு. இவைகளை எல்லாம் பொறுத்தேன். என் உயிருக்கு ஆபத்தென்று தெரிந்திருந்தும் எதிர்களிடையே புகுந்து மைக்கினேன், காட்டிக் கொடுத்தேன். குபேர சம்பத்துடன் வாழலாம் என்ற பேராசையால் அல்ல, தாய் நாட்டுக்கு உழைக்க வேண்டும் என்ற ஆர்வத்தினால், ஏழை மக்கள் சுபிட்சமடைவார்கள் என்ற நம்பிக்கையால். மீனா, ஏதோ வெறியில் பேசிவிட்டேன், மன்னித்து விடு. உங்கள் மேல் குற்றமில்லை. பாருங்கள் மந்திரியாரே, செய்தி கேள்விப்பட்டதும் திடுக்கிட்டு போனேன். பட்டாளத்தை விட்டு ஓடிய சிலர் உண்மை வழியில் தாக்கினார்களாமே. ஆண்டவன் புண்ணியத்தால அதிர்ஷ்டவசத்தால் தப்பித்துட்டீங்க. எங்கே உங்கள் உயிருக்கு ஆபத்து நேர்ந்து விட்டதோ என்று மகாராஜா மிகவும் பயந்து விட்டார். நல்ல வேளை, நீர் பயப்படவில்லையே. நான் மட்டுமென்ன, நாட்டு மக்களை நடுநடுங்கி விட்டார்கள். தளபதி என்றாலே மக்களில் இருந்து மகாராஜா வரை ஒரு தனி அக்கறை. உங்களை உடனே போய் கவனிக்க சொன்னார் மகாராஜா. ஓஹோ, தூங்கிக் கொண்டிருந்த மகாராஜாவை யாரோ எழுப்பியிருக்க வேண்டும். நாட்டு நலனுக்காக உங்கள் உயிரை பாதுகாக்க வேண்டியது அவசியம் அல்லவா? ஏன் வீணாக நடிக்கிறீர்? வந்த காரியத்தை சொல்லும். உக்ரசேனரே, வீரர்களுக்கு எழுதி வைத்திருந்தீர்களே அந்த அறிக்கை, அதை என்னிடம் கொடுத்து விட்டால் சுலபமாக போர் தொடுப்பீர். மகாவர்மரே, அந்த அறிக்கை ஒரு காலம் உன் கைக்கு வராது. தரமாட்டீர்? அறையை தேடி பாருங்கள். தேடுவதில் பிரயோஜனமில்லை. உக்ரசேனரே, விளக்கில் விழுந்த விட்டலை போல் என்னிடம் விளையாடுகிறேன். நீர்தான் மகத்தான சக்தியுடன் விளையாடுகிறேன். சக்தி? பிரதாபன் மணிபுரியை விட்டு தப்ப முயன்றால் சுட்டுக் கொல்லப்படுவான். பிரதாபன் உயிர் போனாலும் அல்லது என் உயிர் போனாலும் நாட்டின் நன்மைக்கும் தேச சேவைக்கும் இந்த இரண்டு உயிரும் ஒரு பெரிதல்ல. பிரதாபனையும் என்னையும் கொன்றுவிடலாம், ஆனால் மக்களின் தேசபக்தியை, தியாக சக்தியை அசைக்க முடியாது. மகாவர்மரே, என் சேனா வீரர்களுக்கு நீர் பதில் சொல்ல வேண்டும் என்பதை மறந்துவிட்டீர். உம்முடைய உத்தரவில்லாமல் எதையும் செய்ய மாட்டார்கள் உம்முடைய வீரர்கள். அவர்களின் அன்பு தளபதியோ இப்பொழுது நந்தினி கோட்டையில் அஜ்ஞாதவாதம் செய்ய போகிறார். மகாவர்மரே, ஆரம்பத்திலேயே தோல்வி கண்டுவிட்டீர். இனி ஜாகிரதையாகிறோம். உங்கள் புத்திமதிக்கு நன்றி. வாருங்கள் தளபதியாரே. நீ கொஞ்சம் வெளியில் இரு. மீனா, உன் வேலையில் தவறிவிட்டாய்.
சரியான நேரத்தில் பிரதாபன் வந்து உக்ரசேனரை காப்பாற்றி விட்டான். உக்ரசேனரை வேறு விதத்தில் அப்புறப்படுத்தி விட்டேன். ஆனால் என் ஆட்சியை கவிழ்க்கக்கூடிய அந்த அறிக்கையோடு பிரதாபன் தப்பிவிட்டான். இதற்கு காரணம் நான் அவனை சரிவர மயக்கவில்லை என்பதனாலா? இருக்கலாம். தங்கள் வேலையில் நான் தவறியது இதுதான் முதல் தடவை. என் திறமையெல்லாம் காட்டினேன். அவனை புகழ்ந்து பேசினேன். நெருங்கி மயக்க பார்த்தேன். ஆனால் நீங்கள் சில தடைகள் விதித்திருந்தீர்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? 2 அடி தள்ளி நிற்க சொல்லவில்லை? சொன்னேன். ஒருவேளை நீ அவன் அழகில் மயங்கி 2 அடி தள்ளி நிற்க முடியாமல் தவித்தாயோ? அவனை போல் எத்தனை பேரை மயக்கிருக்கிறேன். நானா மயங்கி விடுவேன்? பிறகு திடீரென்று அரண்மனை மணி அடித்தது. அதை கேட்டு திடுக்கிட்டான். துடித்துடித்து எழுந்தான். வஞ்சிகி, மோசக்காரி என்று என்னை திட்டிக் கொண்டே ஓடிவிட்டான். அவனுக்கு என் மேல் ஒரே கோபம். துரோகி. என் வேலையில் தவறிவிட்டேன். இந்த வெகுமதிக்கு நான் அருகதையற்றவள். ரொம்ப கண்ணியமாக நடக்கிறாயே. இல்லை, என்னை ஒருவேளை ஏமாற்ற பார்க்கிறாயா? தங்களை நான் எப்பொழுதாவது ஏமாற்றிருக்கிறேனா? இவ்வளவு அழகிய கழுத்தை வைத்துக் கொண்டு தூக்கு கயிறுடன் விளையாடுவது முட்டாள்தனம் இல்லையா? எனக்கு என்ன பைத்தியமா? என் ஆட்சிக்கு நெருக்கடி ஏற்படுத்தும் விஷயம். நான் ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும். தெரிகிறதா? நான் மறக்க மாட்டேன். நீ மறக்க மாட்டாய் என்று நன்றாக தெரியும். மகாராஜா, நான் சக்கரவர்த்தியாக எல்லா ஏற்பாடும் செய்து விட்டேன். என்ன யார் சக்கரவர்த்தியாக? மகாராஜா சக்கரவர்த்தியாக நான் ஏற்பாடு செய்து விட்டேன். அதுதானே கேட்டேன். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. சொல்லும், என் காது குளிர கேட்கிறேன். நமது தளபதியாரை கைது செய்திருக்கிறேன். என்ன? உக்ரசேனரியா? மந்திரியாரே, ஆள தெரியாவிட்டால் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வீட்டுக்கு செல்லும். எனக்கு இருக்கிற பெயரை கெடுத்து விடாதையும். அரைகுறையாக கேட்டு ஆத்திரப்படுகிறீர்களே. உக்ரசேனர் என் உயிர் நண்பர். என்னை பார்க்க வந்தார். வரும் வழியில் பட்டாளத்தை விட்டு ஓடி வந்த சிலர் அவரை தாக்க ஆரம்பித்து விட்டார்கள். அப்புறம் உடனே நான் போய் காப்பாற்றினேன். உயிருக்கொன்றும் ஆபத்து வரக்கூடாது என்பதற்காகத்தான் பாதுகாப்பு கைதியாக வைத்திருக்கிறேன். ஆஹா, உம்மை மந்திரியாக அடைய இந்த நாடு என்ன புண்ணியம் செய்ததோ? பொருத்தமாக சொல்லிவிட்டாய். அதிகார வெறியில் தளபதியை கைது செய்திருக்கிறேன். இல்லை, பேசாதீர். ராணி பேசட்டும். ஜனநாயக ஆட்சியில் எதிர்த்து பேச இப்படி ஒரு ஆள் தேவை. உக்ரசேனரை உடனே விடுவிக்க வேண்டும். அப்புறம் அவருடைய உயிருக்கு நான் பொறுப்பாளி அல்ல. வேண்டாம், இன்னும் எதிரிகள் எங்காவது பதுங்கிக் கொண்டிருப்பார்கள். சில தினங்கள் பொறுத்து செய்யலாம். உத்தரவு. மகாராஜா, இது யார் தெரியுமா? பொம்பளை. பிரதாபனின் தாயார். இவளை சிறையில் அடைத்து வைத்திருக்கிறார் மந்திரி. ஏதாவது குற்றம் செய்திருப்பாள். குற்றமா மகாராஜா? எங்கள் பரம்பரையே அரசாங்கத்திற்கு சேவை செய்து வருகிறது. என் மகன் பிரதாபன். அந்த பிரதாபனையும் மந்திரி கொன்று விட்டான். நிஜம்தானா? ஆம் மகாராஜா. எப்படி அக்கிரமம் எங்காவது நடக்குமா? மக்களுக்கு உழைத்தால் மரணம் தான் பரிசா. வருத்தப்படாதே, மந்திரியை விசாரிக்கிறேன். தாங்கள் வெளியே செல்லக்கூடாது என்று அரண்மனை வைத்தியரின் கண்டிப்பான உத்தரவு. உம்முடைய போக்கு விசித்திரம்தான் மகாராஜா. இந்த உலகமே இப்படித்தான். நேற்றிருந்தோர் இன்றில்லை, இன்றிருப்போர் நாளை இல்லை. கோபம் உங்கள் உடம்பிற்கு ஒத்துக்கொள்ளாது மகாராஜா. உன்னை நம்பிய எனக்கு பெருத்த ஏமாற்றம். ஏமாற்றம் இல்லாவிட்டால் ஏற்றம் இல்லை. மகாராஜா ஏமாந்தால் மந்திரி மகாராஜா. இது ராஜ துரோகம். இல்லை, ராஜதந்திரம். உங்கள் மூவரையும் இங்கேயே சிறை வைத்திருக்கிறேன். எங்கே? யார் இந்த பலதேவ்? என்ன திட்டம்? உங்கள் அன்பை பெற்ற நான் என்ன திட்டம் தீட்டுவேன்? இந்த ராணுவ வீரர்கள் குருட்டுத்தனமாக உக்ரசேனரை நம்புகிறார்களா? அவர்கள் மனதை மாற்றி இந்த மந்திரியை மகாராஜாக்க வேண்டாமா? பலதேவ் என்பது ராணுவ அதிகாரி.
நிஜமாகவே நீ? இல்லை, என்னை நம்ப வேண்டாம். என் மேல் உங்களுக்கு எப்போதும் சந்தேகம்தான். எனக்கு இந்த வேலையே வேண்டாம். இல்லை இல்லை, அடே இந்த கடிதத்தை உடனே கொண்டு போய் கொடு. மீனா, நீயும் நானும் ஒரே வேலையைத்தான் செய்கிறோம். இப்போது நான் எதற்காக வந்தேன் தெரியுமா? என் மேல் சந்தேகப்பட? இல்லவே இல்லை. என் கனவு நனவாக கடைசி திட்டம். உபதளபதி நந்திவர்மன் ஒருவன் தான் பாக்கி. அவனையும் தீர்த்து விடுவா? இல்லை, அவனை மயக்கி மனதை மாற்ற வேண்டும். அதற்கு என்ன பரிசு தருவீர்கள்? இனி மணிபுரியின் ராணி நீதான். உங்கள் திட்டத்தில் ஏதாவது தவறு நேர்ந்து விட்டால்? நந்திவர்மரே, யானைக்கு வேண்டுமானாலும் அடி சேர்க்கலாம். ஆனால் மகாவர்மனின் திட்டம் கட்டாயம் நடந்தே தீரும். நமது வீரர்களுக்கு விவரமாக சொல்லியிருக்கிறேன். இந்நேரம் தளபதி பரலோகம் போயிருப்பார். இருந்தாலும் அதைரியம் வேண்டாம். சேனை தலைவர்கள் ஜெயபால், உதயகுமார், மகேந்திரர். பெருமைக்குரிய சேனை தலைவர்களே, ஒரு வருத்தமான செய்தி. ராஜாங்க மரியாதைகளோடு வந்து கொண்டிருந்த உங்கள் அன்புக்குரிய தளபதி உக்ரசேனரை பட்டாளத்தை விட்டு ஓடிய பாதகர்கள் 3 முறை சுட்டுக் கொண்டு விட்டார்கள். மகாவர்மரே, எனக்கும் தெரியும். ஆனால் அவருக்கு பூர்ண மரியாதை காட்டி துக்கம் கொண்டாட இப்பொழுது காலம் இடம் தரவில்லை. ரத்னபுரியின் மீது உடனே படையெடுப்பு தொடங்க வேண்டும். நந்திவர்மரை மகாராஜாவின் ஆக்கியப்படி உங்கள் தளபதியாக நியமித்திருக்கிறேன். அவர் சேனா வீரர்களை யுத்தத்துக்கு நடத்தி செல்வார். நீங்கள் உக்ரசேனரிடம் காட்டிய அத்தியந்த விசுவாசத்தை புது தளபதியிடமும் காட்டுவீர்கள் என எதிர்பார்க்கிறேன். இதை அறிவிக்கவே உங்களை வரவழைத்தேன். நான் உடனே தலைநகர் சென்று மற்ற விஷயங்களை கவனிக்க வேண்டும். இவ்வளவு அவசரம் கூடாது. ஒருவேளை காரியம் கைகூடாது இருந்தால்? தளபதி தப்ப மாட்டார். அவர் பிரேதத்தை ராணுவ மரியாதையுடன் அடக்கம் செய்தவுடன் நீ ரத்னபுரி மீது படையெடுக்க வேண்டும். சரி, உங்கள் இஷ்டப்படி செய்கிறேன். மகாவர்மரே, என்ன என்ன நடந்தது? உக்ரசேனர் ராணுவ முகாம் போட்டார். மடையாம், காரியத்தை கெடுத்து விட்டாய். இல்ல, சத்தியமா இல்ல. இன்னொரு படையோட பிரதாபம் எங்களுக்கு முன்னால அங்க போய் சேர்ந்துட்டார். ஆமா, கோட்டை அதிகாரியை ஏமாத்திட்டான். எப்படி? அது எப்படி முடியும்? எனக்கு நிச்சயமா தெரியாது. ஏதோ ஒரு மோதிரத்தை காட்டி, ஏதோ ஒரு சரி, நீ போ. எங்கே மோதிரம்? பிரதாபனுக்கு கொடுத்திருக்கிறாய். அவன் தானும் ஆசை காதலன். ஆரம்பத்திலிருந்தே என்னை வஞ்சித்திருக்கிறாய் இல்லையா? சொல்லு. ஆம், இனி உன்னிடத்தில் எனக்கு பயமில்லை. என் பிரதாப் ஜெயித்து விட்டார். உன்னை தோற்கடித்து விட்டார். தொடாதே.
சரியான சந்திப்பு. இனி நீ தப்ப முடியாது. உன்னை இங்கேயே சமாதி வைக்கிறேன். அன்புள்ள பிரஜைகளே, இனி ரத்னபுரி மீது போர் தொடங்கப் போவதில்லை. சர்வாதிகாரியாக வர சதி செய்த மந்திரி மகாவர்மன் சூழ்ச்சியது. அவன் மாண்டான். அவன் கூட சேர்ந்த தேச துரோகிகள் எல்லோரும் கைது செய்யப்பட்டனர். இதுவரை நடந்தவற்றிற்கு என்னை மன்னித்து விடுங்கள். மக்கள் ஆட்சிதான் மகிழ்ச்சி தரும் என்று புரிந்து கொண்டேன். இனிமேல் இந்த மணிபுரி முடியரசு அல்ல, குடியரசுதான். பெயரளவுக்கே மன்னன். ஆளப்போவது நீங்கள் தான். உங்கள் முதல் ஜனாதிபதியாக தளபதி உக்ரசேனரை நியமிக்கிறேன். ஜனாதிபதி உக்ரசேனருக்கு. மதிப்புக்குரிய மக்களே, உங்கள் பிரதிநிதியாக நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். உங்கள் கட்டளைப்படி நடக்க வேண்டியவன் நான். இனி உங்கள் விருப்பப்படியே இங்கு ஜாதி இருக்காது, ஒரே நீதி இருக்கும். சர்வாதிகாரம் இருக்காது, சமத்துவம் இருக்கும். குலம் ஒன்றுதான், கடவுளும் அப்படியே. கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போகும். இவைகள்தான் இன்றிலிருந்து அமையப்போகும் ஆட்சி. அதற்கு உங்கள் ஆதரவு, ஒத்துழைப்பு தேவை. ஆரம்பத்திலிருந்து மந்திரியின் சூழ்ச்சிகளை மட்டம் தட்டி கடைசியில் தன் வாழ் வலிமையால் மந்திரியை கொன்றது பிரதாப வீரன். அவன் சிறந்த தேசபக்தன். அது மட்டுமல்ல, மந்திரியின் கல்லறை மீது குடியரசு கட்டப்பட காரணமாக இருந்தது பிரதாபன்தான். அவனை நாட்டின் தளபதியாக நியமித்திருக்கிறேன். தோழர்களே, சுதந்திர குடியரசின் ராணுவத்தில் யுத்தவெறி இருக்காது. அன்பும் அகிம்சையும் கொண்ட அறநெறி இருக்கும். தளபதி பிரதாப வீரருக்கு